இதை பார்த்துடாதீங்க. 3 ரவுண்டு ஜெயிச்சா 1000 ரூபாவா? டேய் நாமத்தை போட்டுற போறீங்களேடா. டேய் நீ வராமலே இருந்திருக்கலாமேடா. டேய் ஒரே மேட்ச் தான்டா ஜெயிச்சா கையில. ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் இங்கே எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. கைஸ் ஒரே நிமிஷம் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்களேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களை டோர்னமெண்ட்டுன்னு ஒன்று கூட்டின்னு போனாங்க. அதில் சிறப்பாக பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டானுங்க. என்ன ப்ரோ சொதப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, சிறப்பான செய்கையை செஞ்சு விட்டானுங்க கைஸ். அப்படி என்ன சிறப்பான செய்கையெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ கூட பார்க்கலாம். செய்கை நம்பர் 1, இடம் CIT காலேஜ் குன்றத்தூர். ஃப்ரீ ஃபயரில் டோர்னமெண்ட் இருக்கே அப்படி வாடான்ட்டு என் மச்சான் கூப்பிட்டான். மச்சான் ஃப்ரீ ஃபயரில் டோர்னமெண்ட் இருக்கேன் வரையா அப்படின்ற மாதிரி கைஸ் கூப்பிட்டான். சரி உள்ளே போய் பார்த்தா என்ன இளவு அப்படின்னு போய் பார்த்தா நிறைய பேர் இருந்தானுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிறப்பான கவனிப்புலாம் கொடுத்து நம்மள பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டுக்குள்ளே இட்டுட்டு போயிட்டாங்க. பட் அங்கே என்ன இஷ்யூனா நெட்வொர்க் இஷ்யூ. நம்ம டோர்னமெண்ட்டில் ஃப்ரீ ஃபயர் விளாட்றோம், அதுக்கு முக்கியமான தேவை செல்லு அப்புறம் இன்டர்நெட். இது ரெண்டுமே என்கிட்ட இல்லை. எங்கள் டீம்மேட்டில் ஒரு 2 பேர்கிட்ட அது நல்லா இருந்துச்சு. சரி எப்படியோ போய் விளாட ஆரம்பிச்சிட்டோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங்கில் ஆரம்பிச்சிச்சு. சரி நல்லா தான் போச்சு. 2 ரவுண்டு 1-1 ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கிச்சு நெட்டு. அதுக்கப்புறம் என்னால் எதுவுமே விளாட முடியல. அது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு கேன்சல் ஆயிடுச்சு கைஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி சொல்லலாம், அந்த ரீமேட்ச் தான் கேட்டோம். பட் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்ட்டு அந்த ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. நாங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சான்ஸ் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1 மணிக்கு அந்த சான்ஸை கொடுத்தாங்க. நம்ம செல்ல வெள்ளானா லைக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம களத்துல பாத்தீங்கன்னா நம்ம வைப்ரோவையும் அதுக்கப்புறம் அஜய்னு எங்க ஸ்கூல்ல வச்சு எங்க காலேஜ்ல ஒருத்தர் இருப்பாரு, அவரையும் பாத்தீங்கன்னா போட்டு விளையாடணுங்க. மீது இந்த 2 பேரும் எங்க கூட வந்த பசங்க தான், இவனுங்க தான். அது எல்லாருமே சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். தரமான மேட்ச், தரமா ஆடலான்ட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடணும். ஃபர்ஸ்ட் மேட்சே யாரு கூடன்னு பாத்தீங்கன்னா நம்ம நரிக்குட்டோ ப்ரோ இருக்கிற அவங்க கில்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட தான். அவர் சிறப்பாக தான் விளாட்னாரு. ஃபர்ஸ்ட் நாங்களே இப்போ 6 மேட்சை தொடர்ந்து ஜெயிச்சிட்டோம். அவங்க 2 மேட்சை ஏதோ ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்களும் அடிக்க ஆரம்பித்தோம், அவனுங்களும் அடிக்க ஆரம்பித்தானுங்க. ஆனால் அவனுங்க அடித்து எங்களை நாக் அவுட் பண்ணிட்டானுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா 6-6 நின்னோம். ஐயோ தோக்க போகிறோம்டா அப்படின்னு நினச்சிருந்தோம். ஜெயிக்கிற மேட்சை ஏன்டா இப்படி விட்றீங்கன்னு வண்டே கேட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெயிச்சிட்டோங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஜெயிச்சவனே அப்பா இது போதண்டா சாமின்ற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு தரமான ஸ்குவாடு கூட போட்டு விட்டானுங்க. அந்த ஸ்குவாடு கூட மேட்ச் இருக்கு எப்பட்றா அப்படின்னு பார்த்தா செய்கை 2ல பார்ப்போம். செய்கை 2